எங்குமிருந்து சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இப்போது மாதவி கடற்கரையிலிருந்து அகத்துறை பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த பாத்திரங்களுடைய அமைப்பில், பாத்திரம்னு சொல்றதை விட கதை உறுப்பினர்னு சொல்லணும். பாத்திரம் என்பது வடசொல். கதை உறுப்பினர் அல்லது நிகழ்ச்சி உறுப்பினர் என்று சொல்ல வேண்டும். அதுதான் பொருத்தம். இந்த கதை உறுப்பினராக இருக்கக்கூடிய மாதவியினுடைய சிறப்புகளை எதிர்காலத்தில் பல காதைகளில் அவர் சொல்ல போகிறார். கண்ணகியினுடைய பாத்திரம் எந்த அளவிற்கு சிறப்புடையதோ அந்த அளவிற்கு சிறப்புடையது, சமமான சிறப்புடையது மாதவியினுடைய உறுப்பினர் படைப்பு. அதுல இளங்கோவடிகளுடைய திறமெல்லாம் தெரிகிறது. சங்க இலக்கியத்திலிருந்து அவர் மாறுபடுகின்ற ஒரே இடம் இந்த மாதவியினுடைய பண்பு நலனை உருவாக்குவது. அங்கு பரத்தை என்று பேசப்படும், இங்க அவ்வாறு சொல்லுவது இல்லை. அதற்கு மாறாக இளங்கோவடிகள் ஆண் மக்கள் தான் இந்த ஒடுக்கக்கேட்டிற்கு காரணம் என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்துகிறார். வம்ப பரத்தரோடு வருமொழியாளரோடு குறுமொழி கோட்டி நெடுநகை புக்கு நச்சு கொண்டேற்கும் நன்னறி உண்டோ. ஆண் மக்கள் தான் பரத்தர், பெண்கள் அவ்வாறு இல்லை. அவ்வாறு ஆவதற்கு காரணம் இந்த ஆண்கள். இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புலவன் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு திண்ணிய நெஞ்சம், ஆண் பெண் அந்த நிலையை எவ்வளவு உணர்ந்து பேசக்கூடிய நிலைங்கிறத பார்க்கணும். இப்ப முகமில் வரி, அது என்ன முகமில் வரி என்றால், இங்கு தலைவனை பார்த்து பேசவில்லை, எல்லாம் தலைவி கூற்று, அதை மறந்துடக்கூடாது. மாதவி பாடினாள் என்று சொல்லுவதை விட மாதவி தலைவி என்ற அந்த நிலையிலிருந்து பாடுகிறார். இது என்ன நெறி? இது சங்க இலக்கிய அகத்திணை நெறி. சங்க இலக்கிய அகத்திணை நெறியை பின்வந்தவர்கள் பலர் பின்பற்றி இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் காப்பியங்களில், ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் ஒன்றுதான் சங்க இலக்கிய அகத்திணை நெறியை அப்படியே பின்பற்றியது. சங்க இலக்கியத்தை ஆழமாக பயின்ற நிலையை இளங்கோவடிகளிடம் பார்க்கிறோம். பயின்றதோடு மட்டுமல்ல, அதுதான் படைப்பு நெறி, கதை உறுப்பினர்களை படைக்கும் நெறி அதுதான் என்று அவர் தெளிவாக காட்டியிருக்கிறார். இளங்கோவடிகள் பேசுவது போல சாத்தனார் பேசுவதில்லை. சாத்தனார் கதை உறுப்பினராக நின்று கதை உறுப்பினரை பேச விடுவதில்லை, தாமே பேசுவார். மணிமேகலை பேசினாள் என்று சொல்லுவார், உதயகுமரன் பேசினான் என்று சொல்லுவார். இங்கே அப்படி இல்லை. இந்த காணல் பகுதியில பார்த்தீங்கன்னா, கோவலன் பாடிய பாட்டெல்லாம் தலைவன் பாடியதாக கொள்ள வேண்டும், மாதவி பாடியதெல்லாம் தலைவி பாடியதாக கொள்ள வேண்டும். இது சங்ககால அகத்தணி நெறி என்பதை உள்ளத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த பல பேர் அந்த கண்ணோட்டத்தோடு இந்த பாடல்களை பார்ப்பதில்லை. அடையல் குறுகே, அதாவது இந்த மாதிரியான காப்பியங்களை, சங்க இலக்கியங்களை எல்லாம் படிக்கின்ற போது இலக்கண நுட்பம் அறிந்து பயில வேண்டும். அது எதிர்காலத்தில் அது எவ்வாறு ஆக போகிறதோ தெரியவில்லை என்ற ஒரு கவலை இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நான் இளைஞர்களை பெரிதும் நம்புகிறேன். அவர்கள் சரியாக இதனை பயின்று வரும் தலைமுறைக்கு அவர்கள் சொல்வார்களே ஆனால், இந்த இலக்கண நுட்பத்தோடு சொல்வார்களே ஆனால், காப்பியம் எவ்வளவு பெருமை உடையது என்பது விளங்கும். அடையல் ஒரு சொல்லுல நான் காட்டுறேன். அல் என்பது எதிர்மறை வியங்கோள் வினைமுற்று விகுதி. நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் இன்றமையாது. அல் என்பது எதிர்மறை வியங்கோள் வினைமுற்று விகுதி. இந்த அல் முன்பே சொல்லியிருக்கிறேன், உடன்பாட்டுக்கும் வரும், எதிர்மறைக்கும் வரும். எந்த இடத்துல வருகிறது என்பதனை தொடரில் வைத்துத்தான் அதற்கு பொருள் சொல்லணும். மகன் எனல் மக்கட் பதடி எனல் என்று வள்ளுவர் சொன்னார். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல், 2 அல் வருது பாருங்க. பயனற்ற சொற்களை பாராட்டி உரைக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான, இப்ப மேடைகள்ல அதானே நடக்குது. பயனில் சொல், பயனற்ற சொற்களை எப்படி சொல்லுகின்றவனை என்னன்னு சொல்றது? மகன் எனல், மகன் என்று கூறாதே,
அது எதிர்மறை. மக்கட்பதடி எனல் மக்களிலே அவன் உள்ளீடு அல்லாத பதர் போன்றவன் என்று கூறுக சொன்னார். அங்க உடன்பாடு. அதனால அல்லீரு எதிர்மறைக்கும் வரும், உடன்பாட்டுக்கும் வரும். இந்த இடத்துல எப்படி வருது? அடையல், அடையாதே, இங்கு வராத. இந்த உப்பங்கழியை நோக்கி குறுகு பறவையே நீ வராது. இதே மாதிரியான நடையில பரணர் எழுதியிருப்பாரு அகநானூற்றுல, குறுந்தொகையில. வாரலம் சேரி சேர, வாரல், வாரல்ல வராது, எம்முடைய சேரி பக்கம் வராது அப்படின்னு அல் என்பது எதிர்மறையாக வந்தது. அடையல் குறுகே, அடையாதே குறுகு பறவையே, அடையலங்காணல். அதாவது இந்த அடைதல்ங்கிற சொல்லு ஒரு தொழிற்பெயர். இது அடைங்கிறது தொழிற்பெயர் பகுதி. அப்படியெல்லாம் பார்க்கலாம், அப்படியெல்லாம் பார்க்கணும். அது தொழிற்பெயர் பகுதி. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அடைதல் என்றால் அவன் ஊரை அடைந்தான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன பொருள் என்றால், ஒரு இயக்கத்திற்கு பிறகு நடந்து அல்லது ஊர்ந்து, தேரில் ஊர்ந்து கடைசியில போய் அதற்கு பிறகு ஒரு இடத்தை சென்று சேர்தல். இந்த அடைதல்ங்கிறது இப்ப எப்படி இருக்குன்னா, நாட்டுப்புற மக்கள்ல கோழி அடைந்தது என்று சொல்லுவதில் இருக்கு. அதற்கு மேல கோழி அடைகாத்தது. தொழிற்பெயர் எப்படி எல்லாம் போகுது பாருங்க. கோழி அடைகாத்தது. அடைதல் என்றால் போய் ஒடுங்குதல், போய் சேர்தல், ஒடுங்குதல் என்றெல்லாம் பொருள். அடையல் குறுகே, அடையாதே குறுகே, அடையலங்காணல். இந்த எப்படி பிரிக்கிறது? அடையல் எம் காணல். அத ஒரு இடத்துல நச்சினார்க்கினியர் உரை எழுதுகின்ற போது, இந்த எம் என்பதற்கு பேசுகிற தலைவி ஒருத்தி தானே, அதுல என்ன எம் என்பது என்னன்னு சொல்ல வேண்டியது தானே. ஒரு எழுத்துல இருக்கு பாருங்க வேறுபாடு. அடையலம் காணல், அடையலம் காணல்னு சொன்னா எம் காணல், அதாவது தன்னை சிறப்புறுத்தி கொண்டு கூறியதுன்னு எழுதுவான். தன்னை மரியாதைப்படுத்தி கொண்டு கூறியது. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லைன்னார் பாருங்க வள்ளுவர். அதாவது நான் பார்த்துட்டேன் ஐயா எவ்வளவோ, நான் பார்த்த வரையில அந்த யாம்ங்கிற சொல்ல 3 இடத்துல போடுவார் திருவள்ளுவர் திருக்குறள்ல. 1330 திருக்குறள்ல 3 இடங்கள்ல யாம்ங்கிற சொல்லு வருது. அதாவது நாம் பார்த்த வரையில இதுதான் அப்படின்னு. அந்த யாம்ங்கிறது பண்ணாங்க யாம் என்று சொல்லியிருக்கலாம். யாம்ங்கிறது ஒரு அறிவு செருக்கல். அடையல் எம் காணல், நம்முடைய காணலை நீ அடையாது. அடையல் குறுகே, அடையலம் காணல். வீட்டு மறித்து வருகிறது அந்த அடி. அதாவது மீண்டும் திரும்ப சொல்லுவது எதற்கு? வற்புறுத்தி கூறுவான் பொருட்டும் பார். வராத, வரவே வராதன்னு அந்த ஏகாரம் தான். உடைதிரை நீர் சேர்ப்பற்கு ஒரு நோய் உரையாய். ஒரு சொல்லுக்குள்ளார எத்தனை சொல் இருக்கு பாருங்க. உடை திரை நீர், உடை திரை நீர். உடை நீர் என்று சொன்னால் வினைத்தொகை, திரை நீர் என்று சொன்னால் திரையை உடைய நீர், அலையை உடைய நீர். இரண்டன் உருவும் பயனும் உடன் தொகை. இது 3 சேர்ந்து 2 சேர்ந்து அப்படியே ஒரு தொகையாகிவிட்டது. உடைதிரை நீர் சேர்ப்பற்கு, சேர்ப்பற்கு வல்லினம் போட்டிருக்கு பாருங்க, சேர்ப்பனுக்குன்னு பொருள். இது திணைப்பெயர் என்று சொல்லப்படும். தொல்காப்பியர் இதனை திணைப்பெயர் என்று சொல்லுவார். தலைவனுடைய பெயரை சொல்லக்கூடாது. அதனால இயற்பெயரை சொல்லுதல் கூடாது. எங்கெங்கெல்லாம் காதல் நிகழ்ச்சி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் தலைமக்களுடைய இயற்பெயர் சொல்லப்படாது என்பது சங்க இலக்கிய இலக்கணம். இப்போதும் பேசும்போது கூட நாட்டுப்புற மக்கள் பேசுவார்கள். கொஞ்சம் அகச்சாயலுடைய செய்திகளை பேசுகிற போது மேற்படியா இங்க வந்து போறான்னு சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் மேற்படியான்னு பாருங்க. மேற்படியாடு நான் முன்பே சொல்லியிருக்கேன்ல, அவன் தான். இதாவது பெயர் சுட்டாத ஒரு மரபு ஒரு நாகரிகத்தை, பண்பாட்டை காட்டு. ஒருவனுடைய சொந்த வாழ்க்கை செய்தியை போய் அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்கின்ற ஒரு நெறியை அது காட்டுகிறது. இப்ப அதை வெளியில போட்டு உடைக்கிறது தான் இப்ப நாகரிகமா போச்சு. அதாவது அது அந்த காலத்தில் அவன் மறைத்தது வந்து ஒழுக்கக்கேடு இல்ல, ஒழுக்கக்கேட்டை அவன் மறைக்கல. நெறியான காதலை பற்றி சொல்லுகின்ற போது கூட அந்த காதல் நிகழ்ச்சிக்குரியவன் இன்னான் என்று சொல்லுவதில்லை. அது வெளிப்பட்டா பல வகையில அது சரியாகாது.
நாளைக்கு திருமணம் செய்து கொண்டு விட்டால் சரி, அதற்கு பிறகு அவர்களை பற்றி பேசலாம். அதற்கு முன்னால எல்லாரும் விளைந்திருப்பார்கள். இது கண்டிப்பாக இந்த திருமணம் நடக்க வேண்டும், இந்த 2 பேரும் அன்பு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்களே தவிர அதனை சுட்டி காட்டி இழிவாக பேச மாட்டார். வம்பு பேசுதல் இல்லை. உடைதரை நீர் சேர்ப்பதற்கு உருநோய் உரைப்பாய், உருநோய் உரையாய். நாம் படுகின்ற துன்பத்தை அந்த சேர்ப்பனுக்கு நீ போய் சொல்லவில்லை அல்லவா, அதனால நீங்க வராத. நீ உண்மையிலே இந்த நிலத்துக்குரிய குறுகாக இருந்தால் என்னுடைய துயரத்தை சேர்ப்பனுக்கு சொல்லி இருக்கவர். அடையல் குறுகே அடையலம் காணல், இதுக்கு பேர் காமமிக்க கழிபடர் கிளவி என்று சொல்வார். அதாவது காமம் மிகுந்த காலத்துல வாய் விட்டு அரற்றுவது. யார்கிட்ட போய் அரற்றுவா? இன்னொரு உயிரிடம் போய், இன்னொரு பெண்ணிடம் போய் சொல்ல முடியாது. பெண் தன்னுடைய உணர்ச்சி சொல்லுகிற போது ஒரு குறுகு பறவையை பார்த்து சொல்லலாம், ஒரு முகிலை பார்த்து சொல்லலாம், ஒரு அணிலை பார்த்து சொல்லலாம். இப்படி சிற்றுயிர்களை பார்த்து பேசுவதாக சொல்லுவதுதான் காமமிக்க கழிபடர் கிளவின்னு பேர். அதுக்கு பேராசிரியர் தொல்காப்பியத்துல உரை எழுதுகிற போது எழுதுவார், புல்லும் மேகமும் போல்வன கண்டு சொன்னின் அவருக்கு பன்முறையானும். என்ன அழகான தொடர் பாருங்க. இப்படி இல்ல உரை எழுதணும். புல்லும் மேகமும் போல்வன கண்டு சொன்னின் அவருக்கு பன்முறையானும். புல் மேகம் ஆகியவற்றை எல்லாம் பார்த்து போய் சொல்லுங்க அப்படின்னு. அதை கொண்டு இடைக்காலத்துல தனிப்பாளர் தரப்புல ஒரு அருமையான ஒரு பாட்டு. என்ன, தனிப்பாளர் திரட்டுல இல்ல, நந்தி கலம்பகத்துல, ஓடுகின்ற தேரில் ஓடாத ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோ. அந்த பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு என்றுமே அது பாருங்க. அதாவது தேர் வேகமா போகுது, இதுக்கு மேல வேகமா ஓட்ட முடியாது தேர்ல. அவன் வர்றான் தலைவன், வாகன் ரொம்ப விரைந்து ஓட்டுகிறான். என்னப்பா இது இப்படி இவ்வளவு மெதுவா போகுதுங்கிறான். ஓடவே இல்லையேன்ட்டான் கடைசியில. மெதுவா போகுதுன்னு கூட சொல்லல, ஓடவே இல்லையே இந்த தேரு, என்ன செலுத்துற நீ? ஓடுகின்ற மேகங்கால், மேல பார்த்தா மேகம்லாம் ஓடுதான், அது அங்கேயேதான் இருக்கு. ஓடுகின்ற மேகங்கால் ஓடாத தேரில் ஒரு கூடு வருகிறது, அதுதான் ஒரு அருமை. நிக்கிற தன்னை ஒரு கூடுன்னு சொல்லிக்கிறான். ஏன்னா இந்த உயிர் அங்க போயிட்டு தலையிட்ட, அதனால வெறும் எலும்பு கூடுதான் இது. இந்த ஒரு தொடர்ல என்ன செறிவாக அந்த அன்பு உள்ளத்தை சித்தரித்திருக்கிறான் பாருங்க. ஓடுகின்ற தேரில் ஓடாத தேரில், ஓடுகின்ற மேகங்கால் ஓடாத தேரில் ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோ, தலைவர் சந்திச்சி ராமாகில் தலைவீச அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு பேசக்கூடிய நிலையை நந்தி கலம்பகத்துல பார்த்தோம். நந்தி கலம்பகம் ஒரு அருமையான ஒரு இலக்கியம். நந்திவர்ம பல்லவனை தலைவனாக வைத்து பாடியது, சார்த்து வகையில தலைவனாக வைத்து பாடியது, அது படிக்கலாம். அடுத்தது கட்டுரை. இந்த கட்டுரைங்கிற சொல்லுக்கு இங்கு சிலப்பதிகாரம் பயில்கின்ற எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, கட்டுரைனா கட்டி உரைப்பதுன்னு எல்லாம் எழுதுறாங்க. அப்படி எழுதக்கூடாது, அது முறை இல்லை. அதாவது அப்புறம் கட்டாம சொல்றது வேற, கட்டி சொல்றது வேறையா? இல்ல, கட்டுரை என்பதற்கு எங்க பொருள் வருகிறது என்றால், அரிச்சந்திர புராணத்துல அரிச்சந்திரன் வாயிலாக அந்த பொருள் சொல்லினுடைய பொருளை நுட்பமாக விளக்குகிறார். அதாவது பதி இழந்தனும் பாலனை இழந்தனும், அந்த அரிச்சந்திரன் பட்ட பாட்டை உலகத்துல யாருமே பட்டிருக்க முடியாது. மனைவியே இழந்து, பிள்ளையே இழந்து, நாட்டை இழந்து, செல்வத்தை எல்லாம் இழந்தது மட்டுமல்ல, அவன் என்ன பெற்றான்? சுடுகாடு காக்கிற காவல் தொழிலை பெற்றான். எவ்வளவு அவலம் பாருங்க. ஒரு நாட்டிற்கு அரசனாக இருந்து கடைசியில சுடுகாடு காக்கிற ஆளாக வந்தான். எதனால? ஒரே ஒரு குறிக்கோள், ஒரு கொள்கை, நான் பொய் சொல்ல மாட்டேன். வந்து கேக்குறான், ஒரு பொய் சொல்லு, இப்பவே எல்லாத்தையும் கொடுத்துட்றேங்கிறான். சொல்ல மாட்டேன். அப்பதான் அந்த பாட்டு வருது, பதி இழந்தனும் பாலனை இழந்தனும். நான் ஆண்ட நாடு போச்சு, பிள்ளை போயிட்டான், மனைவி போயிட்டா, எல்லாரும் போயிட்டான். கதி இழக்கினும் யாம் ஒரு கட்டுரை இழக்கலேம்னா. என்னுடைய வாழ்வு போனாலும் சரி, நான் என்னுடைய உண்மை உரையை இழக்க மாட்டேன். கட்டுரைன்னா உண்மை உரை என்று போகும். அதனால உண்மைகளை செறித்து சொல்லுவதுதான் கட்டுரை.
நம்ம பல சமயத்துல கட்டுரையில உள்ளார அதே வர்றதில்லை, உண்மையே வர்றதில்லை. அதனால கட்டுக்கதைங்கிறான். இப்ப அது வேற, அதுக்கும் கட்டுரைக்கும் தொடர்பு இல்லை. ஆங்கணம் பாடிய ஆயிழை, அவ்வாறாக பாடிய அந்த பெண் ஆயிழை மாதவி பின்னரும் இந்த பெண்களை அணிகளோடு சேர்த்து சொல்லுவது ஒரு மரபு. அணி அணிந்திலள் ஆயினும் கூட அணிந்தவளாக பாடுதல் ஒரு மரபு. எப்படி எங்க விளங்குகிறது என்று கேட்டா, ராமாயணத்துல, கம்பராமாயணத்துல சீதை ராவணன் கொண்டு செல்கின்ற போது நிலத்தோடு அப்படியே பெயர்த்து போகிறான். அப்படி பெயர்த்து போகிற போது சீதை என்ன செய்கிறா? அறிவுடை பெண் இல்லையா? தன் கழுத்திலையும் காதலையும் போட்டிருக்கிற நகைகள்லாம் ஒவ்வொன்னா கழட்டி போடுறான். இதுக்காக கேட்டா, பின்னால தான் சென்றிருக்கக்கூடிய வழியை, கொண்டு போகப்பட்டிருக்கக்கூடிய வழியை ராமன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அணிகலன்களை ஆங்காங்கே சிந்தி செல்கிறார். அப்படியெல்லாம் கடைசியில எல்லா அணிகளும் மங்கள அணியை தவிர எல்லா அணிகளையும் அவள் நீத்து போகிறாள். கடைசியில அங்க போன பிறகு அவளை பற்றி சொல்லுகிற போது ஆயிழை சேயிழைங்கிறான் கம்பர். மிக ஆராய்ந்து எடுத்த அணிகலன்களை எல்லாம் அணிந்த சீதைன்னு. அவ்வாறு அணிகலன்களை அணியவில்லை என்றாலும் கூட அணிந்ததாக சொல்லுவது, பாடுவது ஒரு மரபு. ஆங்கணம் பாடிய ஆயிழை பின்னரும் காந்தள் மெல்விரல் கைக்கிளை சேர்குரல். இங்குதான் ரொம்ப இன்றியமையாத இருக்கு. நான் முன்பே சொன்னேன், காலையில 6 மணிக்கு கோவலன் பாடத் தொடங்கினான். கதிர் உதயமாகின்ற காலத்துல அந்த பண்ணு அப்படி சொல்லுகிறது. இந்த பாட்டுல இருக்கக்கூடிய சொற்கள் சொல்லவில்லை. அவன் பாடுகின்ற அந்த பாட்டை நம்ம பாடி பார்த்தால் இது காலை பெண் என்பது விளங்குகிறது. அவன் காலை பெண் தொடங்கி அப்படியே மெல்ல 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 கொண்டு உச்சி வேலைக்கு உரிய பண்ணை வச்சு முடிச்சுட்டான். இவ உடனே அந்த பண்ணுல தொடங்கினான். தொடங்கி பாடுகிற போது கைக்கிளை சேகுரல் தீந்துடை செவ்வழிப்பாலை செய்யழி. செவ்வழிப்பாலை பாடிய பிறகு வாங்கில் பாடியோர் பண்ணு பெயர்த்தாள். அடுத்த பண்ணுக்கு போயிட்டான். இந்த பண்ணு பெயர்த்தல் என்பது பதிற்றுப்பத்திலையும் வரும், சங்க இலக்கியத்திலையும் வரும், இங்கும் வரும். ஒரு பண்ணிலிருந்து மாறி இன்னொரு பண்ணுக்கு போவது. ஒரு பாட்டுக்கு பல பண்கள் கொடுத்து பாடலாம். அத பின்னாளிலே சொல்லுகிற போது சொல்லுவாங்க, பல பண்களை உடைய ஒரு பாட்டு. அதனால அவ்வாறு இவள் அடுத்த பண்ணுக்கு போறா. ஏன் அடுத்த பண்ணுக்கு போறா? பொழுது மாறி விட்டது. உச்சி பொழுதிலிருந்து மாறி மெல்ல மெல்ல வானம் நழுவி மாலை அடைந்து விட்டது. அதனால இந்த மாலை பொழுதுக்கு வருகிற போது விளரிப்பாலை பாடுகிறார். விளரிப்பாலைங்கிறது இறக்கப்பெண். அதாவது கடலிடையே சென்று மீன் வேட்டத்திற்காக கடலிடையே சென்ற கணவன் இன்னும் வரவில்லையே என்று வருந்தி கரையில நின்று கொண்டிருக்கிறார். அவள் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை புனைவதுதான் விளரிப்பாடு. அந்த விளரிப்பெண்ணை எடுத்து நுழையர் என்பதும் அதே போல திணைநிலை பெயர். அந்த திணைக்குரிய நெய்தல் திணைக்குரிய ஆண் மக்களுடைய பெயர் நுழையர். இந்த சங்க இலக்கிய முழுமையிலையும் இருக்கக்கூடிய நெய்தற்பாடல்கள் அனைத்திலும் நண்டுங்கிற சொல்லு வரல. ஆனா நண்டு இல்லையான்னா நண்டு பத்தி நிறைய செய்தியே வருது. நண்டினுடைய உடற்கூறு பற்றி செய்தி வருகிறது. நண்டு நிறைய குஞ்சுகளை பொறிக்கக்கூடிய செய்தி வருகிறது. அனைத்தும் நெண்டு என்று சொல்லப்படும். ஏன் நான் வராது, ஏன் வரும். இது ரெண்டும் அலபோன், மாற்றோலியம் ஒன்றுக்கொன்று. பிற்காலத்துல நண்டு என தெரிந்தது. முதல்ல நெண்டுன்னு தான் இருந்தது. அதனால நுழையர் விளரி நொடிதரும் தீம்பாலை, வருத்தத்தை தருகின்ற அந்த விளரிப்பாலையில் இழி கிளையிற்கொள்ள கிளைப்பெண்ணிற்கு சென்று பாடுகிறாள். இருத்தாய் இம்மாலை இழி கிளையிற்கொள்ள வருத்தத்தை தன்னுடைய கிளைப்பெண்ணிலே கொண்டு சேர்த்து பாட, இருத்தாய்மன் நீயேல் கொலைவல்லாய்
உயிரை கொள்ளை கொள்ள வல்லவனே என்னாவி கொள் வாழி மாலை. மாலையே, மாலையை ஒரு பெண்ணாக உருவகித்து பாடுகிறார். மாலையே உயிரை கொள்வதற்காக வந்திருக்கிறார். மாலை என்பது வருகின்ற காலத்து அது உயிரை வவ்வுவதாக பாடுவதும் ஒரு பாட்டு மரபு. கொலை வல்லாய், கொலை கொள்ளுதல் தொழிற்பெயர் தான். கொலை வல்லாய் கொள்ளுதற்கு, உயிரை என்னிடமிருந்து கொள்ளுவதற்காக இருக்கிறார். வல்லாய் என்னாவி கொள் வாழி மாலை. விளரி என்பது இரங்கற்பெண் என்பது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரிந்தார் பரிந்துரைத்த பேரருளின் நீழல் இருந்தேங்கி வாழ்வார் உயிர் புறத்தாய் மாலை. அதாவது இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தில் சங்க இலக்கியம் எந்த அளவிற்கு செறிந்திருக்கிறது என்பதை ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். அதாவது எதிர்காலத்தில் ஆய்வு செய்கின்றவர்கள் சிலப்பதிகாரத்தில் சங்க இலக்கியத்தின் தாக்கம் என்று செய்யலாம். அதே போல திருக்குறளின் தாக்கம் என்று செய்யலாம். அது இந்த பாட்டையும் கூட நாம பார்க்கலாம். பிரிந்தார் பரிந்துரைத்த பேரருளின் நீழல். அதாவது நெய்தர் கரையில புன்னை மரம் நிற்கிறது. அது விரிந்து பறந்து கிளை பரப்பி நிற்கிறது. அந்த நிழல்ல நின்று இந்த தலைவன் இந்த தலைவியிடம் பரிவாக சொன்னான், நான் பிரிய மாட்டேன் என்று சொன்னான். பிரிந்தார், இப்ப பிரிந்து போய்விட்டான். அப்போது பரிந்துரைத்த, இப்ப பிரிந்து சென்றவர் பரிந்துரைத்த. இந்த பிரிந்தார்ங்கிற சொல்லுக்கு பாருங்க, அவர் பிரிந்தார் என்று சொல்லுகிற போது பலர்வால் வினைமுற்று. பிரிந்தார் வருவாரோ வரவில்லை, வரமாட்டாரோ தெரியவில்லை என்று சொல்லுகிற போது அது பிரிந்தவர் என்ற பொருள் வினையாளனின் பெயர், வினையாளனையும் பெயர். அதனால வினைமுற்றாவும் வரும், வினையாளனையும் பெயராகவும் வரும். எந்த இடத்துல வருகிறது, என்ன பொருள்ல வருகிறது என்பதை பொறுத்தது. அதாவது ராமன் வந்தான், அது வினைமுற்று. வந்தவன் எங்கே போனான் என்பதுல வந்தவன்கிறது வினையாளனின் பெயர். அது எழுவாய் இருக்கிற இடத்துல இருக்கிறது. பிரிந்தார் பரிந்துரைத்த பேரருளின் நிழல். ரொம்ப அருள் செய்தான். அந்த அருளின் நிழல்ல இருந்து, அந்த மரத்தினுடைய நிழல்ல இருந்து இருந்தேங்கி வாழ்வார் உயிர் புறத்தாய் மாலை. உயிரை விட்டுடாம இருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணாகி என்னிடத்து உயிர் புறத்தாய் மாலை. நீ இன்னும் என்னுடைய உயிர்ல இருக்கு, தங்கி இருக்கிறாய் மாலையே. உயிர் புறத்தாய் நீயாகில் உள்ளாற்றா வேந்தன் எயிர்புறத்து வேந்தனோடு என்னாதி மாலை. இந்த இடத்துல பாட்டுல அகப்பொருளையும் புறப்பொருளையும் கொண்டு வந்து சேர்த்தார். என்னன்னு கேட்டா, என் மாலையே, என் உயிர் உள்ளார இருக்கு, அதை நீ கொள்வதற்காக வந்து சுற்றி சுற்றி வர்ற என்ன. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, கோட்டைக்குள்ளார ஒரு வேந்தன் இருக்கிறான், அவன் மீது படையெடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேந்தன் கோட்டைக்கு வெளியே இருக்கிறான், தாக்குவதற்கு முனைந்திருக்கிறான். அது போலத்தான் மாலையே நீயும். உள்ள இருக்கிற என்னுடைய உயிரை கவ்வி கொள்வதற்காக நீ வந்து வெளியே இருந்து அடாத வேலையெல்லாம் செய்கிறான் என்று சொல்லுவான். என்ன நுட்பம் பாருங்க. அகப்பொருளுக்கு இப்படி புறப்பொருள் எங்க வந்தது ஓம அப்படின்னு கேட்டா, பட்டினப்பாலையில கடைசி அடிகள் சொல்றார். அதாவது கரிகாலனுடைய ஆட்சியினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார், அகப்பொருளையும் புறப்பொருளுமாக சேர்த்து 2 அடிகள்ல காட்டிடுவார். அதனால அவ்வாறு அவளுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன, தலைவியினுடைய கண்கள் என்று சொல்லுகிற போது கரிகாலன் பகைவர்க்கு எடுத்த வேல் போல இருக்கின்றன. அதுபோல அகத்தையும் புறத்தையும் ஓமையாக இணைப்பது ஒரு வழக்கம். உயிரை சூழ்ந்துள்ளாய் மாலையே என்று. அதனால நீயும் இந்த புறத்தே இருந்து தாக்குகின்ற வேந்தனும் ஒண்ணுதான். பையுள், பையுள் என்றால் வருத்தம் என்று பொருள். அது எங்கிருந்து வந்தது? பைதல் என்பதிலிருந்து வந்தது. ஓரெழுத்தூர் பை என்னாவே வருந்துன்னு பொருள். பைதல் வருந்துதல். பையுள் வருத்தத்தின் உள்ளே. பையுள் நோய் வருத்தத்தின் உள்ளாகிய நோய். கூற இடையின போட்டிருக்கு, கூற மிகுதியாகன்னு பொருள். கூறுதல், கூறுதல்
உள்ளது சிறத்தல் பார் தொல்காப்பியர். அதனால இந்த இடத்துல சிலப்பதிகாரம் படிக்கும் போது தெரிந்து கொள்ளுங்கள், பரிணாமம் பரிணாமம் என்று எழுதுகிறோம் நாம. அது தமிழ் சொல் இல்ல. அதுக்கு எங்க இருக்கு தமிழ் சொல்? யார் கையாண்டிருக்கிறார்கள் கேட்டா, திருவிக அவர்கள் எழுதுகிற போது கூறுதல் அறம்னு எழுதுவார். கூறுதல் அறம். கூறுதல்னா உள்ளது சிறத்தல். படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிற்றுயிர் என்பது வளர்ந்து வளர்ந்து பேருயிராக பெரிய இனத்தினுள்ளே பெரிய உயிராக மாறுவது. அதான் உள்ளது சிறத்தல்ங்கிறத அடிப்படையா வச்சு திருவிக்க அவர்கள் கூறுதல் அறம் அப்படிம்பார். பயுள் நோய் கூற பகல் செய்வான். பகலை செய்கின்ற கதிரவன் இருக்கின்றானே, அவன் போய் வீழ, கதிர் போய் வீழ்ந்தது மாலையில. வையமோ கண்புதைப்ப, வையகத்தை இருள் வந்து மூட, அவர்களெல்லாம் கண்ணை மூடிக்கொள்ள வந்தாய் மருள் மாலை. அப்படி வருகிறது மாலை பொழுது. மாலை நீயாயின், நீ மாலை பொழுது என்று சொன்னால் மணந்தார் அவராயின், என்னை மணந்தவர் அவரானால், அதாவது மாலை நீயானால் மணந்தவர் அவரானால் ஞாலமே நல்குந்தது வாழிமார். இந்த உலகமே பாழா போச்சுட்டான். அதாவது மாலை இவ்வாறு வந்து இருள் சூழ்வது மாலையாகிய நீ என்றால், அதே போல எனக்கு பிரிவாகிய வருத்த பெறுவது அவர் என்று சொன்னால், இந்த உலகத்துல எனக்கு வேற என்ன இருக்கு? இருள் தான். ஞாலமே நல்கூர்ந்தது. நல்கூர்ந்தது என்றால் வறுமையுற்றது என்று பொருள். இந்த சொல்ல ஒரு சிறப்பு இருக்கு. நல்குறவு என்றால் வறுமை என்று பொருள். நல்கூர்ந்தது என்றால் மிகுதியானது என்று பொருள். வறுமைய துன்பமாக கருதவில்லை பண்டை தமிழ் மக்கள். அது நல்குறவு, ஒப்புரவு என்பது போல நல்குறவு. நல்குறவுன்னா என்ன பொருள்? நன்மையான பண்புகள் குன்றாதிருக்கக்கூடிய நிலை என்று பொருள். பசியில ஒன்னும் அதற்காக அவனோட குணங்களை இழந்துட மாட்டான். பண்பை இழக்காத ஒரு நிலைதான் நல்குறவு. நல்கூர்ந்தாய், நல்கூர்ந்தது வாழி மாலை. இவ்வுலகமே வறுமையுற்றது என்று. அதனால ஒருத்திக்கு ஏற்பட்ட ஒரு துயரனால உலகம் வறுமையுற்றதுன்னு சொல்றான் பாருங்க. அப்ப நீங்க யாரும் கேட்கலாம்ல, என்ன தன்னலாம் இது? ஒரு பெண்ணுக்கு இவ்வாறு ஒரு பிரிவு வருத்தம் வந்து விட்டது என்றா உலகமே பாழா போடுச்சுன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். அப்படி ஒருத்தன் பின்னால நம்முடைய காலத்துல ஒருத்தன் சொன்னான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். உலகத்தை அழிச்சு ஒரு ஆள் கூட சாப்பிடாம இருக்கக்கூடாது. எவனும் பசியோட இருக்கக்கூடாது இந்த நாட்டுல. நாடு இயற்கை தருகிறது எல்லாவற்றையும், விளைச்சலை தரவில்லையா? சின்னர் கதிர்கள், கனிகள் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எப்படி பசி வந்தது? ஒரு சிலர் தங்களுடைய உடைமைகளை பெருக்கிக் கொண்டதனால், எல்லாருக்கும் பொது உடைமையாக இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஒரு சிலர் வாரி சுருட்டி கொண்டதனால் ஏற்பட்டக்கூடிய பற்றாக்குறை. அதனால உழைக்கின்ற ஓர் இனம் வறுமையுற்று கிடக்கிறது என்று சொன்னால் அப்பொருளை எல்லாம் கவர்ந்து கொண்டது ஓர் இனம் என்று பொருள். அதைத்தான் சொல்லுகிறார். அதனால தனக்கு வந்து ஒரு துயரை பொதுமைப்பட பேசுவது ஒரு மரபு. தீத்துடை, துடை என்றால் துடாவி, தீ துடாவி வந்த இச்செல்லல் மாலை. செல்லல் துன்பம், செல்லல் என்றால் துன்பம். இந்த இடத்துல பின்னாடியும் வரும் இந்த சொல்ல இளங்கோவடிகள். செங்குட்டு வந்தன் செல்லல் நீங்கம்பார். செங்குட்டுடைய துன்பம் நீங்குமாறு இளங்கோவடிகள் துறவு போட்டார். தீத்துடை வந்த இச்செல்லல் மருள் மாலை அப்படியே நெருப்பை துடாவி கொண்டு வருகிறதாம். எல்லா இடங்களிலும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு வருகிறது மாலை பொழுது. மருள் மாலை, அதாவது தென்றலை தீயாக சொல்வது, மாலையை தீயாக சொல்வதெல்லாம் காமமிக்க கழிபடர் கிளவியார். மருள் மாலை தூக்காது துணிந்த இத்துயரஞ்சு கிளவியால். தூக்காது என்றால் கருதாது, ஆராயாது என்று பொருள். அதாவது சீர்தூக்கி பார்த்தல்ங்கிறதுல அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கு. ரெண்டு கருத்து வருகிறது என்றால் எது சிறந்தது என்று சீர்தூக்கி பார்த்தல். அது என்ன சீர்தூக்கி பார்த்தல்? நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கிராமத்துல சிற்றூர்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்துல
கத்திரிக்காய் விற்கக்கூடிய பெண் சந்தையில 2 தூக்கு கத்திரிக்காய். அப்ப தராசுன்னு சொல்றது இல்ல, அப்ப தூக்கு அதுக்கு பேரு. அதாவது ஒரு பக்கத்துலதான் இருக்கும், ஒரு பக்கத்துல அந்த பொருள்களை எல்லாம் போட்டு அப்படி தூக்கி மேல தூக்கி பாப்பா. அந்த கட்டை கீழே இறங்குச்சுன்னா எடை கூட இருக்கும், அதுக்கு பேரு தூக்கு. அப்படி ஆராய்ந்து பார்ப்பது தூக்கு. தூக்குங்கிறதுக்கு இன்னொரு பொருள் செய்யுள், அதுவும் அப்படிதான் சரியா இருக்கான்னு பாக்குறது. தூக்கி ஆராய்ந்து பார்த்து சொல்லுது, அதுதான் தூக்கு. இப்படி ஒரு சொல்லுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் வருது பாருங்க. இத்துழை வந்த செல்லல் மருள் மாலை, செல்லல் துன்பம். மருள் மாலை, மருள் மாலை என்று புணர்ச்சியில தன்னகரம் பெற்றது. மருள் மாலை, மருளத்தக்க மாலை, அஞ்சத்தக்க மாலை. தூக்காது துணிந்த இத்துயரஞ்சு கிளவியால் ஆராயாது வந்த இந்த துன்பத்தினாலே துணிந்த இத்துயர் நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற நிலையில் நாம் துணிந்து விட்ட இந்த துயர கிளவியினாலே ஊக்கமிழ் காணலில் பொய்ச்சூழ் பொறுக்கென்று மாக்கடல் செய்ய நின் மலரடி வணங்குது. அருமை அருமை இந்த அடி. அதாவது மாக்கடல் தெய்வமே, பெரிய கடலின் கடலாகிய தெய்வமே, இந்த கரையில நின்று இந்த மரத்தடியில நின்று என் கையை பற்றி அந்த காதல் எனக்கு உறுதி சொன்னான், வந்து விடுவேன் என்று சொன்னான். வரல, உன்னை சாட்சியாக வைத்துத்தானே சொன்னான். அதனால நீ அவனை எதுவும் பண்ணிடாத. மாக்கடல் தெய்வம், நீ எதுவும் பொறுக்க, நீ எதுவும் செய்து விடாதே. பொய்ச்சூழ் பொறுக்க, பொய் சபதம் பண்ணிட்டு போனால, அதனை நீ பொறுத்து கொள்வாயாக. ஊக்கமிழ் காணலில், மனம் வீசுகின்ற இந்த காணல்ல, இந்த கழிக்கரையில் அவன் பொய்ச்சபதம் சொல்லிவிட்டு போனான், பொய்யுரை சொல்லிவிட்டு போனான். அதனால் கடலே நீ சீற்றமடைந்து அவனுக்கு ஏதும் தீங்கு இழைத்து விடாதே என்று மலரடி வணங்குதும், உன்னுடைய காலடிகளை நான் வணங்குகிறேன் என்று பேசுகிறார். அங்க அவனும் பாடுகிற போதும் கடல் தெய்வம் காட்டி காட்டி கடலை தெய்வமாக கொண்டு அவ்வாறு பேசுவது ஒரு மரபு. இவ்வாறு காணல் வரி என கேட்டு காணல் வரியாப்ப மாலை வந்து விட்டது, மாலை பொழுது சேர்ந்து விட்டது. காணல் வரி யான்பாட தானொன்றின் மேல் மனம் வைத்து, அதனால நான் காணல் வரி தானே பாடினேன். அப்பதான் கோவலன் நினைக்கிறான், இந்த இடத்தில் ஒரு பிழை நேர்ந்ததனை அறிஞர்கள் பலரில் பேராசிரியர் மூவா அவர்கள் ரொம்ப உணர்ந்து தெளிந்து இந்த கருத்தை அவர்கள் தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறார். இளங்கோவடிகள் என்ற அந்த நூலுக்கு பெயர். சிலப்பதிகாரத்துல இந்த இடத்தை விளக்குவதில் அந்த நூல் சிறந்திருக்கிறது. அந்த இளங்கோவடிகள் பற்றிய சொற்பொழிவை அவர்கள் எங்கு நிகழ்த்தினார் என்றால், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ராப்பி சேது பிள்ளையினுடைய தாய் நினைவாக அமைந்த சொற்பொழிவுல சொர்ணம்மாள் சொற்பொழிவு அதுல நிகழ்த்தினார் ராப்பி சேது பிள்ளை அவர்கள். அதுல அந்த செய்தியை நான் சொல்லுகிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் இந்த பகுதி விளங்கும். அதாவது அவன் பாடுகிற போது திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது வச்சு கங்கை தன்னை புலந்தாலும் புறவாய் வாழி காவேரி என்பது முழுக்க முழுக்க சோழனையும் காவிரியையும் கங்கையும் வைத்துத்தான் பாடினானே தவிர தன்னையும் கண்ணகியையும் மாதையும் வைத்து பாடவில்லை. அவன் பாடியது இயற்கை பாட்டு. ஆனால் மாதவிக்கு ஒரு ஐயம், இவன் இப்போது கண்ணகியை நினைந்து தன்னை ஒரு குறை கூறுகின்ற வகையால் பாடியிருக்கான். இவன் பாடிய பாட்டு உள்ளுரை உடையது என்று கருது. அப்படி கருதியதற்கு மூவா காரணம் சொல்றாரு. ஏன் இப்படி இவள் கருதினாள்? கண்ணகி இப்படி கருதுவாளா? கருத மாட்டாள். மாதவி ஏன் அப்படி கருதுனா,
தனக்கு அவ்வளவு உரிமை இல்லை என்பதனை மாதவி எல்லா நிலையிலும் உணர்ந்திருந்தார். கண்ணகி பெற்றிருந்த உரிமையை தான் பெறுவதற்கு உரியவளாக இல்லையே, இந்த சமுதாயம் என்னை எவ்வாறு வைக்கவில்லையே என்று மாதவி கருதி இருந்ததனால் இந்த ஐயம் வந்ததுன்னு எழுதினாரு மூவா. அதுதான் சிறந்த திறனாய்வு. அதாவது இந்த கில்ட்டி கான்சியன்ஸ், கொஞ்சம் இவர் என்ன உண்மையிலேயே நம்ம மேல அன்புடையவரா இருக்கிறாரா, இல்ல போயிடுவாரா நம்மளுக்கு என்றெல்லாம் கருதக்கூடிய நிலையில் இந்த மாதவி இருந்திருக்கிறாங்கிறத அது புலப்படுத்துகிறது. காணல் வரி யான் பாட, நான் பாடினது காணல் வரி, இயற்கையை பாடினேன், கங்கையும் காவிரியும் ஆகிய 2 ஆறுகளை பாடினேன், பெரியார் பெருவளத்தானை பாடி, தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து, இந்த ஒன்றுங்கிறது இருக்கு பாருங்க, அது என்ன, அது தான் ஒன்றின் மேல் வைத்துன்னா வேறொன்றுன்னு போட்டு ஒரு உள்ளுரையாக வைத்து பாடினார். தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து இவ அகத்தனையா பாடிட்டார். அன்பர்களே, கொஞ்சம் நினைவுல வைத்து பாருங்கள். இந்த அகத்திணைங்கிறது சிலப்பதிகாரத்துல இப்ப காணல் வரி முழுமையிலேயே அகத்திணை படர்ந்து நிற்கிறது. அதுவும் மாதவி பாட்டுல முழுமையா இருக்கு, கோவலன் பாட்டுலயும் இருக்கு. இந்த அகத்திணை பாட்டை சங்க காலத்துல புலவர்கள் பாடுகிற போது தலைவி கூற்றாகவும் தலைவன் கூற்றாகவும் பாடியது போலவே சிலப்பதிகாரத்திலும் தலைவன் கூற்றாகவும் தலைவி கூற்றாகவும் பாடுகிற நிலையை நாம் பார்த்தோம். இது அப்படியே பொக்கென்று சிலப்பதிகார காலத்தோடு அது முடிஞ்சுள்ள, அது தொடர்கிறது. எப்படி தொடர்கிறது என்றால், 3 வயது குழந்தை, ஒருவேளை 5 வயது ஆகியிருக்கலாம், 3 வயதுல பாட தொடங்க சேர்ந்த குழந்தை, ஓடுடைய செவியன் விடையேறிய ஒரு தூவன் மதிசூடின்னு இறைவனை சுட்டி காட்டி பாடியது திருஞான சம்பந்தர் என்ற அந்த தெய்வ குழந்தை. அது பாடுச்சு. அது பாடும்போது 5 வயதான அளவுல ஒரு பாட்டு பாடுது. சிறைவான் புனல்தில்லை சிற்றம்பலத்துள்ளும் என் சிந்தை உள்ளும் உறைவான் என்று மாணிக்க வாசகர் பாடியது போல அவரு சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா, ஞானசம்பந்தர் என்ற அந்த குழந்தை, ஏ கிளியே இங்கே வா. ஞானசம்பந்தர் பாடியது இல்லப்ப, தலைவி பாடுகிறாளாம். ஞானசம்பந்தர் தலைவியாக நின்று பாடுகிறார். சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா. எதுக்கு கூப்பிடுறாரு, எதுக்கு கூப்பிடுறா தலைவி? தேனோடு பால் முறையாலே உணர்த்தருவோம், தேனும் பாலும் தர்றேன், துறையாரும் கோணிபுரத்து ஈசன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயும். ஒரே ஒரு தடவை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ, என்னுடைய உள்ளங்கவர்ந்த அந்த ஈசனுடைய பெயரை ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு போ. பக்தி துறைக்கு போயிட்டு அகத்திணை. 5 வயது குழந்தை இப்போது பக்தியிலே திளைத்து அது தலைவியாக மாறி ஒரு 15-16 வயது பெண்ணாக மாறி தனக்குரிய காதலனாக இறைவனை தேர்ந்து எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. இது 5 வயது குழந்தை பார்த்து. அப்புறம் 80 வயது இருக்கக்கூடிய திருநாவுக்கரசன் அப்படி பாடுறார். பணபவள வாய் திறந்து கூறுகின்றாய் அப்படிங்கிறார். பவள வாய் போல இருக்கக்கூடிய வாயை திறந்து சொல்லு அப்படின்னு. அதுபோல இந்த அகத்திணை பாட்டு வேறு அவதாரம் எடுத்து விட்டதுங்கிறத பாட்டு. கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த அகத்திணை பாட்டு, அகத்திணை குறிக்கோள் வேறு ஒரு உத்தியாக போய்விட்டது. பாட்டுக்கு ஒரு உத்தியாக, அன்பை புலப்படுத்த, பக்தியை புலப்படுத்த ஒரு உத்தியாக மாறியதை பார்க்க. காணல் வரி யான்பாட, தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து, மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள். அதுதான் இந்த இடம்தான் சிக்கல். கோவலன் அப்படி நினைச்சிருக்க கூடாது. இவன் அப்படி நினைப்பாங்கிறது அவளுக்கு ஐயம் இருந்தது. மாதவி அவன் நினைத்ததுல தவறே இல்லை. மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் அப்படி சொல்லாமா? இவ்வளவு காலம் அன்போடு வாழ்ந்து மணிமேகலையை பெற்றெடுத்த பிறகு அவருடைய அன்புல மாயப்பொய் பல கூட்டும் பொய், இவர் பொய்யை கூட்டி பேசுகிறவள், இப்படியெல்லாம் பாடினான். இந்த அடிக்கு பண்ணாராய்ச்சி வித்தகர் வேறு பொருள் சொல்லுவார். மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் பாடினாள் அப்படின்னு சொல்லுகிற போது அப்படியெல்லாம்
இவன் நினைக்கல, மாதவியை குற்றமுடையவளாக அவன் கருதவில்லை, பாராட்டி பேசுவதுதான் இந்த அடின்னு அவர் சொல்லுவார். எப்படின்னு கேட்டா, நான் காலையில இருந்து மதியத்துக்கு வரையில உள்ள பண்களை மாற்றி மாற்றி பாடினேன். அதுக்கு தகுந்தாற் போல இவளும் பண்களை எல்லாம் இப்படி கூட்டி கூட்டி பாடி மாயம் செய்து விட்டாளே. இந்த இசையிலேயே கலையிலேயே தன்னை விஞ்சக்கூடிய நிலையே கோவலன் விரும்பாதவன். பாடினா அதுக்கு மேல நான் பாடுறேன் அப்படின்னு. இது எங்க இருந்து புலனாகிறதுன்னு கேட்டா, அவ முதல்ல யாழ நீட்டி என்ன தாளம்னு தான் கேட்டா. இங்க கொண்டாங்க, நான் வாசிக்கிறேன் பெருசா அப்படின்னு. அதுல அந்த ஈகோ அவனுக்கு இருக்கு. கலையில நான் என்னை விட தேர்ந்தவன் ஒருத்தன் உண்டா, நீ என்ன வாசிக்கிறது, நான் இசைக்கிறேன் பாருப்ப. அந்த உணர்வின் காரணமாக அப்படி சொன்னான் என்று பன்னாராட்சியத்தவர் இந்த அடிக்கு பொருள் சொல்லுவார். மாய பொய் போல கூட்டும் மாயத்தாள் பாடினாள் என. இது அடுத்த அடி ரொம்ப யாழிசை மேல் வைத்து தன் உள்கனை வந்து உருத்ததாகலின். ஊழ்வினை வந்து எப்படி உருப்பெற்றது, அதுக்கு ஒரு காரணம் வேணும், அவ்வளவுதான். சின்ன காரணம் இருந்தா போதும். ஊழ்வினை வந்து தாக்குவதற்கு அதுதான் ஒரு சாத்துவம் பாம்ப. அதை ஏதாவது ஒரு கருவியாக வைத்து இந்த யாழிசை என்ற அந்த ஒன்றின் மேல் வைத்து இந்த ஊழ்வினை வந்து உருத்ததுங்கிறது இடையில போட்டிருப்பாருங்க. உருவம் பெற்று வந்தது. ஊழ்வினை வந்து உருத்ததாதல் வலினம் போட்டக்கூடாது. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டுங்கிற இடத்துல இடையினம் போடணும். பல இடங்கள்ல அந்த பிழை நேர்ந்து விடுகிறது. ஊழ்வினை வந்து உருத்ததாதலின் உவவுற்ற திங்கள் முகத்தாளை உவானாள் திங்கள் போலன்னு சொல்லணும் உரை. அதாவது உவானாள்னு சொல்லிட்டா பௌர்ணமி. அதாவது அதுக்கு கிராமத்து மக்கள் பௌர்ணமின்னு சொல்ல மாட்டாங்க. பௌர்ணமிங்கிறது வட சொல், அமாவாசைங்கிறது வட சொல். அது இந்த ரெண்டையும் சிற்றூர் மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா, வடார்காடு மாவட்டத்துல ஒரு சிற்றூருக்கு போயிருந்த போது அன்றைக்கு பௌர்ணமியா இருந்தது. அப்ப அந்த ஊர் மக்கள் வந்து பூசை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பூசைன்னு தான் சொல்லுவாங்க, பூஜைன்னு சொல்றது இல்லை. அது என்ன பூசைன்னு மட்டும் சொல்லாம என்ன, அது பூவால் செய்யப்படுவது. ஆகவே பூசை, அது பூசை பூவால் செய்யப்படுவது. அப்படி செய்யற காலத்துல இன்னைக்கு என்ன செய்தி, என்ன சிறப்புன்னு கேட்ட போது அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நிறநாள்னாங்க. அதாவது பிறையா இருந்து இப்போது நிறையா மாறுவது, அதான் நிறநாள். சரி, அப்படியா இருந்தா அமாவாசைக்கு கரி நாள், கருப்பு நாள், இருள் நாள் என்று பெயர். அதனால சிற்றூர் மக்களால் தமிழ் என்றும் கெடவில்லை, நகரத்து மக்களால் தான் கெட்டுது தமிழ். அப்படி சொல்றேன்னு யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னு கேட்டா நான் சொல்லல, சோமசுந்தர பாரதியார் அவர்கள் நற்றமிழ்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அவர் பேசுனது, மதுரையில பேசியது இது. அதுல மாரிக்காலத்து நீரில் கத்தும் தவளைகள் போல சந்தையில் சனங்கள் பேசும் சழக்குறையெல்லாம் நல்ல தமிழென கொண்டால் 5 இலக்கணம் நிறம் பழுத்த செந்தமிழ் பாழாய் கொண்டு. என்ன எழுதுறாரு, சென்னையில இருந்து இஸ்துக்குன்னு போய்கின்னு வந்துக்கணும்னு எழுதுறான்னு சொல்றாரு, அவரு பேசுறான்னு எழுதுறாரு. கிழு என்னும் புதிய அணுவினை படைத்து நவீன அகத்திய குலத்தார் தமிழை கெடுத்து வருகின்றனர் எழுதுறாரு. அதனால இன்னைக்கும் நகரத்துல சென்னையில அப்படிப்பட்ட ஒரு தமிழ் உருவாயிடுச்சு. நான் போய்கினே இருந்தேன், வந்துக்கினே இருந்தேங்கிறான். ஒரு காலம் சிற்றூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு பேச மாட்டார். மறு வழக்கா இருக்குமே தவிர பிழை வழக்கா இருக்காது. ஊற்ற திங்கள் முகத்தாளை கவுவுக்கை நெகிழ்ந்தனாய். அதாவது கை கோத்து கொண்டுதான் பாடிக்கணும். கை கோர்த்துன்னு சொல்லக்கூடாது, கோத்து, கோவை கோத்து. கை கோத்து கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து கையை விட்டு பிரிந்து பொழுதீங்கு கடிந்ததாகலின் எழுதும் என்று வழக்கமா பொழுதாயிடுச்சுமா எழுந்திருவா போவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அப்படி சொல்லல. பொழுதீங்கு கடிந்ததாகலின் எழுதும் என்று உடன் எழாது. அவளோடு உடன் சேர்ந்து எழாமல் இவன் மட்டும் எழுந்து ஏவலாளர் உடன் சூழ்தர மற்ற
அவன் யாரோடெல்லாம் வந்தானோ பணியாளர்களோடு அவர்கள் சூழ கோவலன் தான் போன பின்னர் கோவலன் புறப்பட்டு போயிட்டான். அதாவது இந்த கவுவுக்கை நெகிழ்ந்ததுங்கிறதுல கண்ணகியை திருமணம் செய்கின்ற காலத்து இதே தொடர இளங்கோவடிகள் பயன்படுத்துறாரு. கவுவுக்கை நெகிழாது காதலர் பிரியாது வாழ்கன்னு வாழ்த்துறாங்களா எல்லாரும். அங்க பிரிஞ்சான், இங்க கவுவுக்கை பற்றினான், இங்க இப்ப பிரிஞ்சான். இது என்ன பொருள் என்று கேட்டால், கோவலனை பொறுத்தவரையில் ஒரு நிலையான மனமுடையவனாக இல்லை என்பதற்கு ஒரு சலனம், ஒரு அசைந்த மனமுடையவனாக இருந்தான் என்பதற்கு இந்த 2 இடங்களும் அடையாளம். நெகிழ்ந்தனாய் பொழுதீங்கு கழிந்ததாகலின் எழுதும் என்று உடன் எடாது ஏவலாளர் உடன் சூழ்தர கோவலன்தான் போன பின்னர் தாதவிழு மலர்ச்சோலை தாதுக்கள்லாம் அவிழ்கின்ற அந்த மலர்ச்சோலையும் பெண்ணே, அவள் எல்லாம் ஒலியெல்லாம் அவிழ்ந்த நிலையில் ஓதையாயத்து ஒலியவிந்து ஓசை உண்டு. ஓதைன்னா ஓசை உண்டாகக்கூடிய ஆயத்தாருடைய ஓசையெல்லாம் அடங்கிய நிலையில் கையற்ற நெஞ்ச நலாய், ரொம்ப கையறு நிலை. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு சூழல். வையத்தின் உள்புக்கு இதுதான் ரொம்ப அருமையான தொடர். வரும்போது எப்படி வந்தா அப்படின்னா, கோவேறு கழுதையில கோவலன் வர்றான். இந்த கடற்கரை வருகிற போது கோவேறு கழுதையில வருகிறான். அதுக்கு ஏன் கோவேறு கழுதைன்னு பேரு? கழுதையில அது ஒரு வகைன்னு தான் எழுதுனாங்க எல்லாரும். அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் பரிமேல் செல்வார்கள், குதிரையில போவாங்க. வெளியூருக்கு போகிற போது, படையெடுத்து போகிற போது, உல்லாசமாக ஊர் பவனி வருகிற காலத்தில், தெரு உலா வருகின்ற காலத்துல கோவேறு கழுதையில வருவாங்க. ஏன்னா அது மெதுவா போகும், பாய்ந்து போகாமல் மெல்ல மக்கள் எல்லாம் காணுமாறு போகும். அரசன் ஏறுவதனால அந்த கழுதை பேரு கோ ஏறு கழுதை. அரசன் ஏறுவதற்கு பயன்படுத்தப்பட்டதுனால அதுக்கு கோவேறு கழுதைன்னு பேர். அந்த கோவேறு கழுதையில கோவலன் வந்தான். மாதவி அந்த வண்டியில வந்தான். அங்க மாதவி வண்டியில வந்தாங்கிறத மட்டும்தான் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, வையத்தின் உள்புக்கு அவனோடு இருந்த காலத்துல எல்லாரும் பார்க்குமாறு அவ வண்டியில வந்தா. இப்ப வண்டிக்குள்ளார போய் தன்னை மறைத்து கொண்டு வந்தான். ஏன்னா அவன் இல்லாமல் போகிறாளாம். வையத்தின் உள்புக்கு காதல் உடன் ஒன்றிய மாதவி தன்மனை புக்காள். காதலன் உடன் அன்றியே, காதலன் உடன் அல்லாமல் மாதவி தன் மனை புக்காள். மாதவி தன்னுடைய மனையின் கண்ணே புகுந்தாள். ஆங்கு மாயிரு ஞாலத்து அரசு தலைவனுக்கும் சூடியானை சுடர்வாட் செம்பியன் மாலை வெண்குடை கவிப்ப ஆழிமால் வரை அகவையா. எனவே இது அரச வாழ்த்து. அரசனை வாழ்த்தித்தான் இது காதையை முடிப்பது வழக்கம். அந்த காலத்துல அரசனுக்கு தருகின்ற பெரிய சிறப்பு. மாயிரு ஞானத்து அரசு தலைவனுக்கும், உலகத்தில் பிற அரசர்களையெல்லாம் தலை வணங்க செய்கின்ற சூடி யானை. சூடின்னு முகப்படாம். யானைக்கு முன்னால ஒரு பெரிய அணிகலனை போட்டிருப்பாங்க, அதுக்கு பேரு முகப்படாம் என்று பெயர். பொன்னோடைன்னு சொல்லணும். பொன்னால் செய்யப்பட்ட ஓடை. பொண்ணுன்னா உடனே தங்கம் நினைச்ச கூடாது. கரும்பொன், இரும்பொன், செம்பொன் என்று எல்லாவற்றுக்கும் பொண்ணு. பொண்ணு என்பது பொது பெயர். சூடியானை சுடர்வாட் செம்பியன். செம்பியன் என்பது குலப்பெயர். மாலை வெண்குடை கவிப்ப, மாலை நேரத்தினுடைய அந்த வெண்கொற்ற குடை கவிக்க ஆழிமால் வரை அகவையா. எனவே இந்த உலகத்தில் அவர் நீண்ட நாள் வாழ்க என்று வாழ்த்துகின்ற வகையில் அவ்வாறு அமைந்தது என்று அந்த காதையை அவர் முடிச்சார். அதனால இதுவரையில காணல் வரியை பார்த்தோம். ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது காணல் வரி இந்த இடத்துல. இதுகாரும் மாதவியை பிரியாது இருந்தவன் இப்போது பிரிகிறான். பேராசிரியர் மூவா அவர்கள் எழுதுவார். என்னென்றா, கண்ணகி பெறாத ஒரு பேற்றை மாதவி பெற்றாள். அது மணிமேகலையை பெற்றது.
அணிமேகலையார் ஆயிரம் கணிகேர் மணிமேகலை என்று வாழ்த்திய ஞான்று செம்பொன் மாறி செங்கையில் பொழியே என்று பேசுவார் விளக்குவர். பொண்ணு பிறந்த உடனே கோவலனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. என்ன செய்தானா, 2 கையால அள்ளி பொண்ணை எல்லாருக்கும் வாங்கி தானமா கொடுத்தாங்க. எனக்கு மகள் பிறந்திருக்கிறான் அப்படின்னு. என்ன பெறாத அந்த பேரு தன்னுடைய இல்லத்துல கண்ணகிக்கு எவ்வாறு பேரு அற்ற ஒரு நிலையில மாதவிக்கு எவ்வாறு பிறந்ததற்காக அவன் பெரிதும் மகிழ்ந்தான். மாதவியால் தான் பெரும் பேறு பெற்றதாக நினைந்தான். அந்த நிலையிலிருந்து இப்போது மாறி ஒரு வருத்தம். இந்த வருத்தத்துக்கு என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல, அது ஊழ்வினை. இவன் பிரிய வேண்டும் என்பது ஊழ்வினை. அதுக்கு இந்த யாழ் இசை ஒரு காரணமாயிடுச்சு, அவ்வளவுதான் என்று சொல்லி இந்த காணல் வரியை நிறைவு செய்திருக்கிறார். அதனால அடுத்தபடியாக அடுத்த காதையை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அதாவது ஐயம் இருந்தால் அனுப்புங்கள், அல்லது நீங்க கேட்கலாம் எப்பொழுதும். அதற்குரிய விடைகளை சொல்லுகிற அடுத்த வகுப்புல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.